ஹலோ! மே மாசம் அண்ட் சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பீரியட். பிரைம் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஃபேமிலியா எல்லாரும் வெளியூர்ல சுற்றுலா போறது, இல்லன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறது, அண்ட் முக்கியமா சினிமா தியேட்டருக்கு போறது அப்படிங்கிறது இந்த கோடை விடுமுறையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மே மாசம் 1ஆம் தேதி தமிழ்ல 2 முக்கியமான திரைப்படங்கள் வெளியாகுது. அதே மாதிரி தெலுங்குல ஒரு படம் வெளியாகுது. இதுல இந்த 3 படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 3 படங்களுக்குமே ஆங்கில வார்த்தைகள்ல, அதாவது ஆங்கிலத்துல தலைப்புகள் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஹிட் 3. ஸோ இந்த 3 படத்த பத்தி பார்ப்போம். இது 3மே வந்து மே மாசம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெட்ரோ வந்து கார்த்திக் சுப்பராஜ், சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி சேர்ந்த படம் அப்படின்னு சொல்லலாம். த்ரில்லர் படம், ஆக்ஷன் படங்களோட ஸ்பெஷலிஸ்ட் கார்த்திக் சுப்பராஜ். இந்த படத்தலோட ட்ரெய்லர நம்ம பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படமா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா படத்துல ரொமான்ஸ் அதிகமா இருக்கும். இது வந்து ஆக்ஷன் படம் கிடையாது. இது வந்து ஒரு ரொமான்டிக் மூவி. இதுலேருந்து ரொமான்டிக் ஆங்கிள் தான் நல்லா ஒர்க் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ சூர்யாவுக்கு இந்த படத்தோட வெற்றி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசியா நடிச்சு ஒரு சரித்திர படமான கங்குவா வந்து அவ்வளோ சரியா போகல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த படத்தோட வெற்றி, வரவேற்பு இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ட் சூர்யா கூட லீட் கேரக்டர்ல நடிக்கிறது பூஜா ஹெக்டே. இந்த படத்துல ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கனிமா பாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அவங்களோட நடன அசைவுகள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப கேஷுவலா அந்த பாட்டுல வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதனால இந்த பாட்டு இந்த படத்துல ஒரு முக்கிய அம்சமாவே ஆயிடுச்சு. சந்தோஷ் நாராயணோட இசையில பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே நிறைய வரவேற்பு பெற்றுச்சு. அது ஒரு வைப் மெட்டீரியலா நிறைய பேர் பார்க்குறாங்க. 90ஸ்ல நடக்கிற கதை, அந்த காலகட்டத்த வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல அந்த டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. ஸோ ரெட்ரோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அப்படின்னு மே 1ஆம் தேதி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் அவருடைய இயக்கத்துல ஷான் ரோல்டன் இசையில சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தமிழகத்துல அடைக்கலமாகியுள்ள ஈழ அகதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தின படம் அப்படிங்கிறது நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. இந்த படத்துல சிம்ரன் அண்ட் சசிகுமார் முதல் முறையா ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட அறிமுக இயக்குனர் அபிஷன் வந்து 23 வயசுல இந்த கதையை தயாரிப்பாளர் இடத்துல சொல்லி இந்த படத்தோட வாய்ப்பை பெற்றிருக்கிறாரு. அந்த வயசுக்கு, அதாவது 23 வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூரிட்டியோட இந்த படத்தை வந்து அவர் இயக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீம்ல எல்லாருமே அவரை பாராட்டியிருக்காங்க. தமிழ் சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கள் பக்கமே சுத்திட்டு இருக்கு இல்லையா. ஸோ வருஷத்துக்கு சில படங்கள் மட்டுமே கதையம்சம் உள்ள படங்களா, ரொம்ப நல்ல படங்களா வந்துட்டு இருக்குது. மிச்சமெல்லாம் ஹீரோ பேஸ்ட் படங்களா தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து கதையம்சம் கொண்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். படத்தோட முன்னோட்டம் வெளியானதுல இருந்தே திரையுலகில் வந்து இப்படம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது உண்மைதான். இந்த படம் எப்படி ரிசீவ் ஆக போகுது, இது வந்து எப்படி மார்க்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாவே அமைஞ்சிருக்கு. அண்ட் ஷான் ரோல்டனோட இசையில பாடல்களும் பின்னணி இசையும் குறிப்பிடும்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் சூர்யாவோட ரெட்ரோ போட்டியில இருந்தாலும் இந்த படமும் ரசிகர்களை வந்து ஈர்க்கும். ஏன்னா இந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள் பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பா ஒரு கணிசமான அளவுல இருப்பாங்க. அதனால இந்த படமும் நல்லா வெற்றி பெறும், ரசிகர்களை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீம் நம்புறாங்க. நெக்ஸ்ட் ஹிட் 3. இதுக்கு முன்னாடி சொன்ன 2ம் நேரடி தமிழ் திரைப்படங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் தமிழ்ல டப்பிங் ஆகி ரிலீஸ் ஆகுது. ஓடிடில ரிலீஸ் ஆகக்கூடிய பிற மொழி படங்கள், உதாரணத்துக்கு தெலுங்கு படங்கள் வந்து தமிழ்ல டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகும். ஸோ அந்த மாதிரி நிறைய தமிழ் படங்களை, டப்பிங் படங்களை பார்த்து ஞானிக்கு வந்து ஒரு பெரிய தமிழ் ரசிகர் கூட்டம் இருக்கு. அது இல்லாம நேரடி தமிழ் படங்கள்லயும் நானி நடிச்சிருக்கிறாரு. ஸோ வெப்பம், நானி இதெல்லாம் வந்து நேரடி தமிழ் படங்கள். ஹிட் 1, ஹிட் 2 இந்த 2 படங்களையும் தெலுங்கு படங்கள் தான் அப்படின்னாலும் தமிழ்ல டப்பிங் ஆகி ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆச்சு. அதனால இந்த 2 படங்களுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. நல்ல விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர்ஸா இந்த ஹிட் 1ம் ஹிட் 2ம் அமைஞ்சது. அதனாலேயே ஹிட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருந்துச்சு. ஏன்னா ஹிட் 2லயே அந்த எண்டிங்ல ஹிட் 3க்கான லீடை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹிட் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட வரவேற்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த படத்துக்கான ஹைப் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ராஜமௌலி இயக்கத்துல ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் நடித்து வெளிவந்த RRR படம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெய்லரை விடவும் 24 மணி நேரத்துல அதிக பார்வைகளை பெற்றது ஹிட் 3 ட்ரெய்லர். அதனால இந்த படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளே கெஸ் பண்ணிடலாம். ஸோ சூர்யாவோட ரெட்ரோ படம் வந்து தெலுங்குலயும் டப்பிங் ஆகி வெளியாகுது. அதே மாதிரி ஹிட் 3 படம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு படமா இருந்தாலும் அது தமிழ்லயும் டப் ஆகி வெளியாகுது. ஸோ தெலுங்குல போட்டி 2 படத்துக்கும் இருக்கும். நானியோட தெலுங்கு படங்கள் வந்து தமிழ்ல டப்பிங் ஆகி தியேட்டர்ல வெளியாகி பெரிய வசூல் சாதனை வந்து நிகழ்த்தியது கிடையாது இது வரைக்கும். ஹிட் 3 வந்து அதை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மே 1ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ இந்த 3 படங்கள்ல உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே டியூன்ட்.